வணக்கம். இது மயிலாடுதுறையில் கோரநாடு அந்த பகுதியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கீழே இருக்கிற வீடுக்கு நம்ம நெட் மீட்டர் வச்சு சப்சிடிலாம் வாங்கி கொடுத்துட்டோம். பில்லு இப்போது 0 தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதனால் மாடியில் ஒரு வீடு, மாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது. அங்கே ஒரு தனியாக ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. அந்த சர்வீஸ் கனெக்ஷனுக்கு மறுபடியும் 3 கிலோவாட் போட்டு மறுபடியும் ஒரு சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரே வீடு, ஒரே ஓனரு, 2 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. தனித்தனி பேங்க் அக்கௌண்ட்டு, தனித்தனியான ஃபோன் நம்பர், இதை வச்சு நம்ம ஒரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கும் ஒரு சப்சிடி நம்மளால் வாங்க முடியும். கவர்மெண்ட்டோட ரூல் படி ஒரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கு ஒரு சப்சிடி, ஒரு பேங்க் லோனு, ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். இதுதான் மத்திய அரசாங்கத்தோட விதி இருக்குது. அதை பின்பற்றி இங்கே 2 சோலார் சிஸ்டம், 2 சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். இது மாதிரி வரும்போது என்னென்னா, கீழே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக பில்லு வராது, மாடியில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக பில்லு வராது. இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குது அப்படின்னா 10 வீட்டுக்கும் நீங்கள் சோலார் போடலாம். 10 வீட்டுக்கும் லோன் கிடைக்குது, 10 வீட்டுக்கும் சப்சிடி கிடைக்குது. இது இல்லாமல் காமன் யூட்டிலிட்டி, பொதுவாக இப்போ ஒரே காம்ப்ளெக்ஸ் வீடு, பொதுவான அந்த யூட்டிலிட்டி, லிஃப்ட்டு, தண்ணி மோட்டாரு, பொதுவான ஏரியாவில் இருக்க லைட்டு, அதுக்கு 1D அப்படின்னு கனெக்ஷன் பேர். அதுக்கும் நீங்கள் சப்சிடி வாங்கிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது யூனிட்டுக்கு யூனிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடுகள் அப்படின்னு வந்தாலும் சரி, குரூப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டாக வீடுகள் இருந்தாலும் சரி, காலனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு சோலார் போடுறதுக்கு எல்லா விதத்துலேயும் மத்திய அரசாங்கம் நமக்கு உதவியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் முதலீடு கையிலேருந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா ரொம்ப கம்மி. உங்கள் கையில் ஒரு 20,000 பணம் இருந்தால் நீங்கள் ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுக்கலாம். 20,000 நம்ம என்னென்னா பேங்க்கில் மிக குறைந்த வட்டியில், வேறு எந்த காருக்கு கூட இப்போ அதிகமான வட்டி, இந்த சோலாருக்கு 6% வட்டியில் உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தந்துடுறாங்க. ஒரு 3 கிலோவாட்டுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே ஈபியில் கட்டக்கூடிய பணம், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அது மாதிரி உங்களுக்கு நம்ம கான்கிரீட் ஒர்க்கு, சிவில் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 2,10,000 தான் வருது அதிகபட்ச செலவு. அதில் நம்ம ஒரு 10,000 நம்ம கையில் வச்சுக்கிட்டால் போதும், 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது மிக குறைந்த விலையில் சோலார் போட முடியும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஜென்மம் ஒரு 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த சோலார் பவர் ஃபுல்லாக சப்போர்ட் ஆகும். இது உங்களுக்கு மட்டும் பணம் மிச்சப்படுத்துறதில்ல, இது நம்முடைய சமுதாயத்துக்கும் பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குது. இப்போ ஒரு பெரிய மயிலாடுதுறை மாதிரி ஒரு பெரிய நகரத்துக்கு நம்ம மின் உற்பத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சோலார் பவர் பிளான்ட் போட வேண்டியிருக்கு. இல்லை நம்ம நிலக்கரி அணுமின் நிலையம், இந்த மாதிரியான மின் உற்பத்தி நிலையங்கள்லேருந்து, இப்போ நெய்வேலியில் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் இருக்குது, அங்கேருந்து பெரிய பெரிய போஸ்ட் போட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் அதை போட்டு கொண்டு இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் வச்சு அதிலேருந்து பிரித்து எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. புதுசாக இப்போ வரக்கூடிய டிமாண்டு அதிகமாகிக்கிட்டே போகும்போது அதில் என்ன ஆகுதுன்னா, புதுசாக மின் கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு பல 1000 கோடி ரூபாய் செலவாகுது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வீடுகளுக்கு சோலார் சிஸ்டம் போடும்போது அந்த சுமை அரசாங்கத்துக்கு குறையுது. இப்போ மயிலாடுதுறையிலேயே கோரநாடு பகுதியிலே நம்ம 10க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு 30% பேர், மொத்த பாப்புலேஷனில் ஒரு 30% பேர் நீங்கள் சோலார் அமைச்சிக்கிறதுக்கு முன் வந்தீங்கன்னா புதிதாக மின் கட்டமைப்புகளை அமைப்பதற்கான பல லட்சம் கோடி ரூபா மிச்சமாகும். அதுக்காக தான் அரசாங்கம் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வங்கி கடன் மூலமாகவும் மானியம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல தரமான சோலார் பேனல்களை நல்ல தரமான முறையில் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 வருஷம் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்ட்டி உண்டு இதில். அதனால் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து பவர் ஜென்ரேஷன் பண்ண முடியும். அதனால தான் 3 விதமான எர்த்திங் கொடுக்க சொல்கிறாங்க. தனியாக ஒரு இடி தான் இங்கே வைக்க சொல்கிறாங்க. சோலார் பேனலுக்குரிய ஸ்ட்ரக்சர் கேல்வனைஸ்டில் இருக்கணும், சில ஸ்டிப்புலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அலுமினியம் கிளாம்ப்பு, எஸ்எஸ் போல்ட்டு, இது மாதிரி ஒரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா வரையறுத்து சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் சோலார் சிஸ்டம் போடணும் அப்படின்னு. இந்த எல்லா நாம்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் சோலார் சிஸ்டம் போட்டு கொடுக்குறோம். இங்கேயும் இந்த வீட்டுக்கு 6 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டாச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டுகளுக்கும் தயவுசெய்து சோலார் சிஸ்டம் போட்டுக்கோங்க.